ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா? சக்ஸஸ்ன்ற மாதிரி இருக்குங்க. நம்ம காவேரி வந்து ஒரு வழியாக வந்து நிவின் கூட வந்து அப்படியே வந்துடுறாங்கங்க. ஏன்னா விஜய்க்கு அம்மா போட்டிருக்கும் போது எப்படி விஜய் ஒண்டியாக உள்ள முடியும்? அன்பான காதலனுக்கு இந்த மாதிரி ஒரு நேரத்தில் அன்பான ஒய்ஃப் இல்லைன்னா எப்படிங்க இது சொல்லக்கூட முடியாதுங்க. அந்த இடத்துல வந்து காவேரி வந்து என்ன காவேரி நீ ஏமா வந்த, நான் பார்த்துக்கு வரல, நான் வந்து எப்படி விஜய் உன்னை விட்டு என்னால் எப்படி இருக்க முடியும்ட்டு ஐயோ இந்த வாரம் ஃபுல்லாக கெமிஸ்ட்ரிக்கு அளவே இல்லைங்க. வேறு லெவலில் இருக்க போது. ஏன்னா விஜயோட காவேரியோட விஜயம் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்க போதுங்க. ஆனால் இதுக்கு தூதுவராக வந்திருக்கிறவர் யார் தெரியுமா? நம்ம நிவின் தாங்க. நிவின் நிஜமாகவே ரொம்ப பாவங்க. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து நிஜமாகவே வாழ்க்கையிலலாம் இருக்கிறாங்க. ஒரு காதலிக்கு நல்லது நடக்கணும்ட்டு ரொம்ப ஜென்யூனாக இருக்கிற பர்சன் வந்து அது நிவின் தாங்க. ஆனால் எனக்கு இந்த கதை காலத்தில் நிவினோட கேரக்டர் எனக்கு எக்ஸ்ட்ரானரியாக ரொம்ப பிடிக்குங்க. எந்த இடத்துல போகணும், எந்த இடத்துல நிதானம், அந்த யமுனாக்கிட்டே ஆகட்டும், காவேரிக்கிட்டே ஆகட்டும், அந்த குடும்பத்தார்கிட்ட எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு சொல்லவே முடியாதுங்க. அவ்வளோ சூப்பராக நடிச்சிருப்பார். அதுவும் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுற இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அந்த வீட்டோட கடாக்குட்டி மருமகன்றது வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அவ்வளோ தெளிவாக சொல்லியிருப்பாருங்க. எனக்கு வந்து காவேரியும் விஜயும் ஒன்று சேருது ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் யமுனாவும் நிவினும் சந்தோஷமாக இருக்கணும். அவங்களோட காதல் கெமிஸ்ட்ரி வந்து காமிக்கணும்னு நான் ரொம்ப எதிர்பார்க்குறேங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஆசை இருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காவேரியோட அக்கா தங்கச்சியோட கதைக்காலங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும்போது ரொம்ப ஆர்வமாக இருக்கிற உங்களுக்கு